ஓம் நமோ நாராயண. சுவாமி சுவாமி, சொல் மகனே சொல். எனக்கு ஒரு வரம் வேண்டும். வரம் தானே, அதை கொடுக்கறதுக்குத்தானே நான் வந்து அருளில் உள்ளேன். என்ன வரம் வேண்டும் சொல். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அதனால் தங்கள் அருள் பயன்படுத்தி ஒரு பஜ்ஜியும் ஒரு கப்பு டீயும் கிடைத்தால் சந்தோஷமாக இன்றைய நாளை நான் கழிப்பேன். என்னது பஜ்ஜி போண்டாவா? அட மொல்ல பாரு நாயே, பஜ்ஜி போண்டா கேட்குற இடமாடா இது? நீ கூட ஏதோ காசு கொடு, பணம் கொடு, பொருள் கொடு கேட்குற மாதிரி அல்ப நாயே, மானிட பதரே. பஜ்ஜி தான் வேணுமா உனக்கு? அல்ப பதரே, நான் பஜ்ஜி கேட்கும் இடமா இது? இருந்தாலும் ஒரு பக்தனாக நீ கேட்ட ஆசையை நான் நிறைவேற்றவில்லை. ஏன் நானே செய்து தருகிறேன். வாங்கள் போய் பஜ்ஜி செய்வோம். சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சரிங்களா. அதாவது இன்னைக்கு எங்களுக்கு வேலையும் இல்லை, ரெண்டாவது கையில் காசும் இல்லை சரிங்களா. காசு இல்லாத எங்கேயாச்சும் போயிட்டு இன்னைக்கு இந்த வாரத்துக்கான வீடியோ போட்டே ஆகணும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை போட்டு பிடிச்சிட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு சடனாக மைண்டில் பஜ்ஜி திங்க கூட காசு இல்லையான்னு சொல்லிட்டு கேமராமேன் சொன்னான். எப்படி பஜ்ஜி திங்க கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஓடுறா செக்கிச்சர ஒரு 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 கண்டென்ட் சொல்லிட்டு பஜ்ஜி திங்கிறதுக்கு காசு இல்லை, நானே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு ஒரு 200 ரூபா உஷார் பண்ணிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னா பஜ்ஜி சுட்டு திங்க போறோம். அதான் இன்னைக்கான கண்டென்ட், இன்னைக்கான வீடியோ. என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறந்துடாம அந்த பில் பண்ணி அனுப்புங்க. சரி வாங்க பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. அப்படின்னு நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போகிறதுக்கான தேவையான பொருள் 1/2 லிட்டர் பாமாயில், ஒரு 2 வாழைக்காய், பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி மசாலா, சக்தி பஜ்ஜி மாவு பொடி, பொரமாசெல்லாம் இல்லாது சரிங்களா, ஒரு கிழங்கு சரிங்களா. இவர் சொன்னாரு போடுறது முடிவாகி போச்சு, கிழங்கு பஜ்ஜி சேர்த்து போட்டு விடுவோம் சொல்லிட்டு பண்ண வந்துட்டோம். இப்போ இதை எல்லாமே ரெடி பண்ணிட்டு பஜ்ஜிக்கு இதெல்லாமே நான் அந்த வாழைக்காலை உரிச்சு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிட்டு நான் அந்த மாவெல்லாம் கலந்துக்கிட்டு பஜ்ஜி போட்டுட்டு அதையும் காட்டுறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வித் டீயோட சரிங்களா. இதை பார்க்கறதுக்கு ஒரு காமெடியாக ஒன்று பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வேற ஒன்றும் இல்லை, பஜ்ஜிக்கு தேவையான பொருள்கள் அத்தனையுமே வாங்கிட்டோம். முதல்ல இந்த வாழைக்காயை கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணிட்டு சரிங்களா, இது ஒரு முனையை கட் பண்ணி இது இங்கேயும் கட் பண்ணுவாங்க. இதை கட் பண்ணி கத்தி பயங்கர ஷார்ப்பாக இருக்கா எப்பா. இதை எடுத்து கையா இருக்க மாட்டேன், ஆனா பயமா தான் இருக்கு. இருந்தாலும் இப்படி இல்ல கரெக்டா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பாரு ஷார்ப் பஜ்ஜி தெரியுதா உங்களுக்கு பாருங்க. ஆனா இதுவே கொஞ்சம் மந்தமா இருக்கு அடியில. இது இந்த மந்தை இருந்தா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நம்ம என்ன கரையா நடத்த, நம்ம திங்கிறதான திம்போம். பாருங்க செம்மையா வந்திருக்கு. ஒரு வாழைக்கால எனக்கு தெரிஞ்சு ஒரு வாழைக்காலை எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 2 3 4 இதுல இன்னும் 3 பீஸ் 7, ஒரே ஒரு வாழைக்காலை 7 பஜ்ஜி சொல்லலாம். அதாவது உடனே இவங்க கணக்கு பண்ணுவாங்க, நம்ம உடனே டீ கடை போட்டு ஒரு பஜ்ஜி வாழைக்கானா ஒரு 20 ரூபானா 10, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டீ கடை போட்டு சம்பாதிக்கலாம்னுவாங்க. பாரு ஒரு டீ 15 ரூபானா ஒரு நாளைக்கு 50 டீ வரும், 200 டீ வரும், 300 டீ வரும். மாசத்துக்கு 30, மாசத்துக்கு 40,000, மாசத்துக்கு 1-2 லட்சம், ஒரு நாளைக்கு 40,000 ஆயுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா குடிச்ச டீக்கு நீ காசு கொடு நான் காசு கொடுன்னு அடிச்சுக்கிட்டு சாகிற செத்துக்கிட்டு இவங்க பேசுறதெல்லாம் பிசினஸ் பேசுவாங்களாமா. அப்படி பிசினஸ் பேசின ஆளுகளும் நாங்களும் ஒருத்தம் தான். இந்த இப்படி கேட்பாங்களே சரட்டு அது இல்லையே, என்ன பண்றது இருக்கா, அது எடுங்க பாப்பா, அது வருவாரு பாப்பா, எடுத்து பாப்பா. நான் அது இல்லாம இதை கையை வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பா. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜிக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டாச்சு சரிங்களா. அப்புறம் நம்ம கிழங்கு பஜ்ஜிக்கு தேவையானதையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு, இது வாழைக்காய் பஜ்ஜி, இது கிழங்கு பஜ்ஜி, இப்படி தான் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சாச்சு. 2வது நம்ம மாவை கலந்துக்கலாம் சரிங்களா. மாவை கலந்து அவ்வளோதான் மாவு, அதாவது
எதுக்கு பல்லு இருக்கும்போது எதுக்குடா கத்தி? சரியா? ஓகே சரிங்களா. நாங்க வந்து பஜ்ஜிக்கு வந்து பஜ்ஜி மாவு கடையில போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப பஜ்ஜி மாவு அப்படி கொட்டி எல்லாத்தையும் கொட்டியாச்சு. சரிங்களா? இதெல்லாம் தெரியுதா? ஃப்ரேம்ல வருதா கொட்டுறதெல்லாம்? இவ்வளவுக்கு ஒருத்தரோட பஜ்ஜி மாவு பத்துமான்னு வேற தெரியல. சரிங்களா? இருக்கிறத வச்சு கிண்டி கிடக்கும். அதாவது ரொம்ப தண்ணியா கரைக்கூடாது. இதுல மெயின் மேட்ரு இதுலதான் இருக்கு. சரிங்களா? தண்ணியா கலந்தா வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால கொஞ்சம் அது இப்படி பெரட்டி ஓட்டுற மாதிரி கலந்துக்கணும். என்னத்த ஹைஜீனிக்? உனக்கு க்ளவுஸ் போட்டு மாஸ்டர் போட வர எந்த வடை அக்கிள் படம் பார்த்துருக்கியா? இப்படி எடுத்து சக்கரை போட்டு நல்லா கலந்தாச்சு. சரிங்களா? இதான் தெரியுதா ஃப்ரேம்? அதாவது இப்படி தொட்டு, சரியா, இப்படி தொட்டு இப்படி இப்படி ஒரு தடவு தடவி அப்படியே போடுற மாதிரி இருக்கு. எதுக்கு நக்கிறதுக்கா? கம்மன் அதுல ஏதாவது இதுல தேவையான உப்பு எல்லாமே இதுல இந்த கவர்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது உப்பு தேவையான அத்தனை பொருள் இருக்கு. எதையும் போட்டு தொலைஞ்சிடாதீங்க, அப்புறம் எங்களுக்கு குறை சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பாக்குறியா? இரு மக்களே, இப்ப என்ன காஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன நம்ம ஸ்டெப் பண்ண போறோம்னா, இருங்க கொஞ்சம். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, வாழைக்காய் வந்து எடுத்துட்டு, சரிங்களா, இருங்க, நல்ல பீஸு. இப்படி எடுத்து வாழைக்காய் எடுத்து இப்படி ஒரு தடவு, இப்படி ஒரு தடவு, சரிங்களா, அப்புறம் இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு தடவி இருங்க இருங்க, அவ்வளவுதான். சரியா? ரெடி ஆயிடுச்சு. இப்ப இப்படி போட்டு இதுல எடுக்கலாம். கொதிக்குது கொதிக்குது கொதிக்குதே கொதிக்குதே, நல்லா வருது. சரிங்களா? சரிங்க. இப்படி ஒரு தடவு, இப்படி ஒரு தடவு, அவ்வளவுதான். இதையும் இப்படி ஒரு தடவு தடவிட்டு ஆனா பிஞ்சு போகுது வாழைக்காய். ஓகே, இது ஒன்று பண்ணாச்சு. இது எப்படி வரணும்னு தெரியல. சரிங்களா? இது நல்லா இருக்கு. இப்படி ஒரு தடவு, இப்படி ஒரு தடவு. அவ்வளவுதாண்டா, அவ்வளவுதாண்டா. செல்ல குட்டிய பயங்கரமா வந்திருக்கு. ஆனா கொதிக்குது. நல்லா இருக்கா ஃப்ரேம்ல? சூப்பரா இருக்கு. பஜ்ஜி வாசனை வருதா? அவ்வளவுதான். என்ன கண்வாங்க பஜ்ஜி? அது பஜ்ஜி மாதிரி என்னமோ ஒரு இது மாதிரி பாதி வெந்து வேகாத மாதிரி இருக்கு. அது எப்படி வரப்போகுது தெரியல. இருங்க, நம்ம கடையில போயிட்டு பஜ்ஜி சாப்பிட்றத விட பஜ்ஜி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு. அது என்னன்னா ஒரு யோசனை. சரி, அதை நம்மளே பண்ணுவோம், எப்படிதான் வருதுன்னு சொல்லி பண்ணணும். ஆனா ஒரு மாதிரி காமெடியா போய்கிட்டு இருக்கு. என்னென்னமோ பஜ்ஜி சேப்பே இல்லை. பாத்தீங்கன்னா ஒரு காட்டு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு, அதாவது ஒரு முழு வடிவே இல்லாத ஒரு குட்டி சத்தா மாதிரி வந்திருக்கு பஜ்ஜி. இப்ப பாருங்க, இருங்க, வர நல்லா வேகட்டும். ஓகே, ஷோ ஏற்பாச்சு. இருங்க, எதுக்குண்ணா ஏம்ஸ் கேமராமேனா? நீங்க கேமராமேன் இந்த பஜ்ஜியை ஷூட் பண்றதுக்குள்ள படாத பாடுபடுறாரு. படுக்கிறாரு, எந்திரிக்கிறாரு, உட்காடுறாரு, என்னென்னமோ வேலை பாக்குறாரு. இருங்க ஆயிருங்க. அவரை விட்டா நான் என்னத்துக்கு தான் பார்க்கணும்? சரியா? பாருங்க, சரிதா? அதாவது ஒரு முழுமை இல்லாத ஒரு பஜ்ஜி மாதிரி இருக்கு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது இது. சரி, நம்ம பஜ்ஜி நல்லா இருக்கா? என்னடா அரைவரை உள்ள பதன மாதிரி இருக்கு. இருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து கிழங்கு பஜ்ஜி போட போறோம். இருங்க. ஓகே, இது நல்லா வருதுடா.
பஜ்ஜி 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 பஜ்ஜிங்கோ இதுங்கோ பஜ்ஜி பஜ்ஜிங்கோ. உருளைக்கிழங்கு பாத்து படிவா பாட்டா என்ன பஜ்ஜி? உருளைக்கிழங்கு இது இது ஓரளவுக்கு எனக்கு என்ன மூஞ்சில இது, அதாவது இது வாழைக்காய் பஜ்ஜி. இப்ப நம்ம கிழங்கு பஜ்ஜி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கிழங்கு பஜ்ஜி வேகட்டும், அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நல்லாதான் இருக்கீங்க பாருங்க. ஏய், இது கிழங்கு பஜ்ஜி சூப்பரா வந்திருக்கா. மோஞ்சல அது பரவாயில்லையா? வெல்டன் பாய்ஸ், வெல்டன். சரிங்களா? எல்லாமே அதாவது இந்த ரூமுக்குள்ள வந்து லைட்டே கிடையாது, செல்போன் லைட்டை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்குள்ள வரவும் அவங்கள வந்து பாக்குறாங்க, லைட் வைக்கிறாங்க. நான் வெளில போகவும் லைட் எடுத்துறாங்க. இவங்க நல்லா வேலை பாக்குறாங்க. அப்படியே காட்டுறா, அந்த லைட்டிங்ல காட்டுறாங்க. அப்படி இருக்கா, அப்படி இருக்கா. என்னைய காட்டுற லைட்டா பாத்தீங்களா? 2 லைட்டிங் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பட்ஜெட் சொல்றதுக்கு ஒரு கேங்கா நாங்க வந்து உழைப்பு அதாவது என்ன சொல்றது, கேங்கா உழைச்சுக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா தான் இருந்தா ஒரு சட்டியே ரெடி ஆயிடுச்சு. யாரு சாப்பிடுறதுக்கு போலான்னு தெரியல. ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாவே வந்திருக்கு. ஏதோ செத்தராயில இது இருக்கு பஜ்ஜி. உண்மையில கடையில வாங்கி நாங்க செலவு பண்ணது 120 ரூபா. ஆனா நாங்க 4-5 பேர். பாத்தீங்களா? கேமராமேன் தெரியல, அங்க பின்னாடி இருக்காரு. அவர் இன்னும் சாப்பிடல. அவர் வந்து அதையே பஜ்ஜியே விட்டு பார்த்துட்டு இருக்காரு தருவாங்களான்னு. சரிங்களா? 120 ரூபாய்க்கு நாங்க 5 பேர் தாராளமா சாப்பிடுறோம். இது ஒரு ஆசை தான், நம்மளும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. நல்லா வந்திருக்கு. இது வந்து சூப்பரா இருக்கா, நல்லா இருக்கு. இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி, இது வந்து கிழங்கு பஜ்ஜி. நாங்க 2மே சுட்டு சாப்பிட போறமே. நல்லா இருக்கு. சரிங்களா? உண்மையிலே வேற லெவல். ஓரளவுக்கு டீசெண்டா நான் பண்ணது நல்லா இருக்குன்னு நான் சொன்னா இவன் சொல்லுவான் எப்படா இருக்கு, நீ சொல்லு. நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா. சரிங்களா? அந்த அளவுக்குலாம் இல்ல, சும்மா இல்ல, நல்லா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கான வீடியோ அதுதான். பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டா போறோம், ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டோம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.